வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, ஒரு ஜாதகத்திற்கு திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்குறோம்? எல்லாரும் இந்த 9 பொருத்தம், 10 பொருத்தம், 11 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம். இந்த பொருத்தம் என்பது இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் இது எதன் அடிப்படையில் கருதப்படுகிறது அப்படின்னா நட்சத்திர அடிப்படையில். அப்போ நட்சத்திரங்கிறது ராசி. அப்போ சந்திரனை மையமாக வைத்து இந்த பொருத்தங்கள் அமைக்கிறோம். ஒரு மனிதன் வாழக்கூடியது சந்திரன் அப்படிங்கிறது உடலுக்கு காரகன், லக்னம் அப்படிங்கிறது உயிர். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னம் தான் உயிர் ஆட்டுவிக்குது இல்லையா? இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த ராசி இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு சபம் என்று பெயர். அப்பொழுது எப்போ திருமண பந்தத்தை எப்படி பார்க்கணும்? லக்கணம் என்ன, அந்த லக்கணத்திற்கு 3ஆவது இடம் தாம்பத்திய ஸ்தானம் எப்படி இருக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானம் எப்படி இருக்கு, 5ஆம் இடம் புத்திர ஸ்தானங்கள் எப்படி இருக்கு, 7ஆவது இடம் சப்தமஸ்தானம் மனைவி கணவன் லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய 7ஆவது இடத்து அதிபதி வாங்கின நட்சத்திராதிபதி அவர் அம்ச கட்டத்தில் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அதற்கப்புறம் 8ஆவது இடம் ஆயுள் ஸ்தானம். அது போக நமக்கு லக்னத்துக்கு 3ஆவது இடம் தாம்பத்தியம், 5ஆவது இடம் குழந்தை பாக்கியம், 7ஆவது இடம் கணவன் லைஃப் பார்ட்னர், 11 உபகலத்திரம் அப்படின்னா 2ஆம் தாரம். அப்போ முதல் தாரம் வலிமை பெற்றிருக்கா, 2ஆம் தாரம் வலிமை பெற்றிருக்கா? இந்த வலிமை பெற்றிருக்கான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா 7 நல்லா இருக்குப்பா. 7 இப்போ விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 7 கூடவன் 7ல இருக்கான், உத்தம் உனக்கு சூப்பர் மனைவி சுக்கரன் அல்லவா அப்படி இப்படின்றான். இந்த அறவேக்காடா மொட்டையா சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஜோசியர் இருக்கிறாங்க. இந்த குருட்டு வாக்கில் 9 பொருத்தம் 10 பொருத்தம் அமைக்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கை சிறப்படையாது. எழுதப்பட்ட கட்ட பொருத்தத்தின் ரீதியாக இது இந்த உயிர் எதுக்கு ஜனனம் எடுத்திருக்கு, என்ன இந்த உலகத்தில் இந்த பூமியில் நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான். அதுக்கு இப்போ இந்த ஆன்மா எதுக்கு ஜனனம் எடுத்திருக்கு? துன்பத்தை அடைவா, இன்பத்தை அடைவா, இல்லை குற்றங்கள் சம்பந்தப்பட்ட இதில் இவர் மாட்டி சிக்குண்டு தவிக்கணும்னு எழுதியிருக்கா? அப்படின்லாம் ஒரு ரூல் இருக்குது. இந்த மாதிரி கட்ட பொருத்தத்தை சிறப்பாக பார்த்து திருமணம் பந்தத்தை அமையுங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்க உங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் கொடுக்குறோம். 1000 ரூபா தான் கட்டணும். நீங்கள் 10,000 15,000 கட்டி ஏமாற வேண்டாம். 1000 ரூபாயில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நான் பலன் சொல்கிறேன். பார்க்க விரும்புவர்கள் புக் செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் நண்பர்களே.